இன்னும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்கன்றது. டெபாசிட் வாங்க ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பல இடத்துல டெபாசிட் போச்சு. இந்த தேர்தலிலும் டெபாசிட் போனால் இப்போ சசிகலா வர கட்சியை இணைக்க போகிறேன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கட்சிக்காரன் ஒரே ஒரு சவால் உங்கள் மூலமாக அவருக்கு விடுறேன். அதிமுக நிர்வாகிகள், கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களான்னு ஒரு கணக்கு எடுத்துகிட்டு அப்படி அவங்க ஓட்டு போட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்கெல்லாம் எடப்பாடி புறக்கணிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். தேர்தலை புறக்கணி என்று கட்சிக்கு சொல்லிவிட்டு அப்படி அவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அப்படி தைரியமாக விட தயாராக எடப்பாடிக்கு நான் சவால். இதை மீறி யாராவது ஓட்டு போட்டிங்கன்னா உங்களை கட்சி விட்டு நீக்கிடுவேன், நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறது தயாராக. சார், அதிமுக தேர்தலில் புறக்கணிக்கிறதுக்கு பின்னாடி அரசியல் காரணம் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் சொன்னால் வையம்பட்டி இப்போ எப்படி போய் சேர்றதுக்குன்னு போகிறாங்க, அவ்வளோதான். ஒரு கட்சி முடிவெடுக்குதுன்னா அது தெரியும். கட்சி இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் சாதகம் பாதகம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு பண்ணி அந்த அடிப்படையில் ஒரு முடிவெடுத்திருக்கு. எனவே புறக்கணிக்கிறதுனா கண்டிப்பாக தொண்டர்களும் புறக்கணிப்பாங்க. அதே போல் வாக்காளர்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டுக்கின்ற வழக்கமாக ஓட்டு போட்டுக்கின்ற வாக்காளர்களும் கண்டிப்பாக இந்த தேர்தலை புறக்கணிப்பாங்க. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இந்த தேர்தலில் அவங்களால அது முடியாது அப்படிங்கிற பயம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், பழனிசாமி தேர்தல் ஆணையத்து மேலே பழி போடுறாரு. ஆளுங்கட்சி இப்படி இவங்க 2019 என்ன பண்ணாருங்க, என்ன செய்து வெற்றி பெற்றார்? 2019 இடைத்தேர்தலில் 2026 போய் இதே தேர்தல் ஆணையம் தானே இருக்கும். அப்ப என்ன சிலோன்ல இருந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா, இல்ல பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா, இல்ல ஐநா சபை ஸ்பெஷலா ஒரு தேர்தல் ஆணையத்தை நியமிக்க போதா? அவங்களுக்கு தெரியும் தேர்தலில் நின்னா இந்த போட்டி திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான தேர்தலாக மாறிடும். இன்னொன்னு அங்க பாமகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால பயந்துகிட்டு அவங்க புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க. இதுக்கு அவர் என்ன காரணம் வேணா சொல்லலாம். வணக்கம், இது கேள்விக்களம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில சுதந்திரமாக இந்த தேர்தல் நடைபெறாது, இடைத்தேர்தல் என்பதால அதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். மாநில அரசுக்கு அரசு இயந்திரம் உறுதுணையாக இருக்கும், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் உறுதுணையாக இருப்பாங்க, ஃபேரா இந்த எலெக்ஷன் நடக்காதுன்னு அவர் சொல்ல, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இடைத்தேர்தல்களை எல்லாம் சந்திச்சது இல்லையா? 92 பூத் கேப்சரிங் நடத்தப்பட்டதே அதிமுகவினுடைய ஆட்சியில தான் என்று அதையெல்லாம் நினைவு கூர்ந்து RS பாரதியும் விளக்கமளித்து விமர்சித்திருக்கிறார். இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் சொல்றாரு, இது என்டிஏவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான இடைத்தேர்தலா இருக்குங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்கிறாரு, அதனால தோல்வி பயத்தினாலதான் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறார் என்று சொல்ல, ஜெயக்குமார் அவர்களும் அதற்கான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. சாதக பாதகமான சூழல் எல்லாம் பார்த்துதான் நாங்க தேர்தலை பார்ட்டிசிபேட் பண்றதா புறக்கணிக்கிறதா அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறோம். ஒரு கட்சியின் முடிவை இப்படி விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதிகரிக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் விமர்சனத்தை தொடர்ந்து அதிமுக தனது முடிவை மாற்றுமா என்கிற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இணைந்திருக்கிற விருந்தினர்களையும் வரவேற்போம். அரங்கத்தில் திமுகவிலிருந்து கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களை வரவேற்கிறேன். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்களை வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற செல்வம் அவர்களையும் வரவேற்கிறேன். முதல்ல திரு பிரியன் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ தொடர் தோல்விகளை அதிமுக சந்திச்சுட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்தபடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம், இதற்கு மத்தியில் இடைத்தேர்தலும் நடுவில் வந்திருக்குது. இதை ஒரு சாதகமான சூழலாக பயன்படுத்தி தன்னை நிரூபிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சிச்சிருக்கலாம். ஆனால் அதற்கான சூழல் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த இடைத்தேர்தலை அவர் புறக்கணிச்சிருக்கிறாரா? இன்னொரு பக்கம் திரு RS பாரதி அவர்கள்லாம் விமர்சிக்கிறது போல, இப்போ தேர்தல் ஆணையம் தானே இடைத்தேர்தல்னாலும் நடத்த போகுது, இது என்ன மாநில அரசு நடத்தக்கூடிய தேர்தலா? பொது தேர்தலை சந்திச்சிருக்கிறோம், அப்போ இடைத்தேர்தலை மட்டும் யார் புதுசாக என்ன நடத்திட போறாங்க? இது போல விமர்சனங்களாக முன்வைக்கிறத பார்க்குறோம். இதுல ஒரு தோல்வி பயம் இருக்குது அப்படிங்கிறத மேலோங்கி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுக்குது அதிமுக அப்படின்னு. நீங்க எப்படி அதை கருதுறீங்க? என்ன பார்வை மேலோங்குது? இல்லை, பொதுவாக ஜனநாயகத்தில் ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்லை ஒரு அரசியல் கட்சியோ தங்களுக்கு மக்களை சந்திக்கிற கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டே இருக்கணும்.
அது வந்து பலவிதமான பிரச்சனைகளை மக்கள் கவனத்துக்கு எடுத்து போகிறது மூலமாக போராட்டமோ இல்லை மறியலோ ஆர்ப்பாட்டமோ பல விதங்களில் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். அது இடைத்தேர்தல் வந்து அதில் ஒரு முக்கியமான விஷயம். தேர்தல் முக்கியமான விஷயம், சப்சிக்வெண்ட்டாக வர இடைத்தேர்தல்கள்லாம் முக்கியமான விஷயம். ஸோ எந்த ஒரு அரசியல் கட்சியும் இடைத்தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணி மக்களோடு கலந்து எதிர்க்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியின் பற்றின விமர்சனங்களை மக்கள் முன்னாடி போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இவர்கள் சொன்ன காரணம் இருக்குல்ல, தேர்தலும் போது ஆளுங்கட்சி அத்துமீறல்கள், அது அவங்க வந்து ரொம்ப அதிகார துஷ்பிரயோகம், போலீஸை பயன்படுத்துவாங்கன்னு பல விஷயங்கள். இது வந்து கடந்த 20 வருஷமாக நம்ம வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இது ஒன்றும் புதுசான ஒரு விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு புதிய விஷயம் சொல்லி நீங்கள் புறக்கணித்தால் அது நல்லா இருந்திருக்கும். இது நீங்கள் பழைய விஷயத்தையே சொல்லி புறக்கணிக்கிறீங்க. இது வந்து திமுக ஆட்சி காலத்துலேயும் திமுக கூட சில எலெக்ஷன்ஸை புறக்கணிச்சிருக்கு, அதிமுகவும் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இது ரெண்டுமே நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதனால் என்னுடைய பார்வை என்னென்னா வந்து இந்த பை எலெக்ஷன் வந்து அதிமுக வந்து இப்போ விக்கிரவாண்டியில் சந்திச்சிருக்கணும். ஏன் சந்திச்சிருக்கணும்னா, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஆளுங்கட்சி வந்து முறைகேடான விஷயங்கள்லாம் பண்ணணுன்னு, அதை மக்கள் முன்னாடி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த 30 நாள் நீங்கள் திமுக கவர்மெண்ட் பற்றின குறைகளை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சொல்கிற குறைகள் திமுக கவர்மெண்ட் அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்றது வேறு விஷயம். அப்போது ஒரு எதிர்க்கட்சி, முக்கியமான எதிர்க்கட்சின்ற ரோலை நீங்கள் தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கீங்க. இல்லை, இதுக்கப்புறம் என்ன குறைகள் எடுத்து சொல்ல முடியும்? இப்போ தான் தேர்தல் சூட்டோட முடிஞ்சிருக்கு. இப்போதான் மக்கள் அதிமுக பிரச்சாரத்தில் பேசின விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதையெல்லாம் பேசி தேர்தலை சந்திச்சு ஓட்டு கேட்டு நிறைய இடங்களில் பாஜகவுக்கு பின்னாடியும் 4வது இடத்துலையும் டெபாசிட் இழந்த சூழலையும் பார்த்த பிறகு இந்த விக்கிரவாண்டி தேர்தலையும் போட்டியிட்டு பர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னா அது தன்னுடைய இடத்திற்கும் இருப்புக்குமே பிரச்சனையாக வரும்னு நினைக்கலாம் இல்லையா? இல்லை, ஒரு எதிர்க்கட்சியை பொறுத்த மட்டில் கொஞ்சம் கூட சளைக்கவே கூடாது. அது எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி, அவர்கள் வந்து மக்கள் கவனத்துக்கு பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டே போக வேண்டும். ஜனநாயகத்தில் வந்து ஒரு எதிர்க்கட்சியோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஆளுங்கட்சி நிர்வாகத்தில் இருக்குன்னா மக்கள்கிட்ட வந்து எதிர்க்கட்சிகள் அவங்களோட ரோலை வந்து சரியாக பண்ணணும். அது வந்து கடந்த எலெக்ஷனில் தான் தோற்று போயிட்டேன், இந்த எலெக்ஷனில் பண்ண மாட்டேன், பண்ணினாலும் ஒன்றும் பயன் இல்லைன்னு அப்படி சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன குறைகளை சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், அவங்க என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்காங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இது மக்களாக பார்த்து டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அந்த தொகுதியில் வந்து அதிமுக ஒன்றும் ரொம்ப வீக்காகவும் இல்லை. அதாவது வந்து 21 தேர்தலில் அவங்க 43% ஓட்டு வாங்கினாங்க, திமுக 49% ஓட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பார்லிமெண்ட் தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிகளில் வந்து 39% தான் வாங்கினார் ரவிக்குமார். இவங்க வந்து 35% வாங்கினாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி அடித்து ஒரு டஃப்பாக ஃபைட் கொடுக்க வேண்டிய நிலையில் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வாபஸ் வாங்க, நீங்கள் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன? எந்த ஒரு எலெக்ஷனையும் நீங்கள் சந்தித்து நீங்கள் அதில் தோக்கிறதோ வெற்றி பெறதோன்றது ஒரு அரசியல் கட்சிக்கு சகஜமான ஒரு விஷயம். ஆனால் மக்களிடம் செல்லுகின்ற வாய்ப்பை நீங்கள் இழக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் அடுத்து கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் இப்போ புறக்கணிச்சிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க. நீங்கள் நாகர்கோவிலில் 4வது வந்தீங்க, இதில் வந்து திருநெல்வேலியில் 3வது வந்தீங்க, இல்லை தேனியிலையும் ராமநாதபுரத்துலையும் 3வது இருந்தீங்க, இல்லை 13 இடத்துல டெபாசிட் ஆயிருந்தீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் 1% தான் ஏறி இருக்கீங்க. 22 இடத்துல போன வாட்டி நீங்கள், இந்த வாட்டி 33 இடத்துல நீங்கள் 1% தான் ஏறி இருக்கீங்க. உங்களுக்கு வளர்ச்சி பிரமாதமாக இல்லை. ஸோ இது பலவீனமாக இருக்கீங்க, நீங்கள் ஒன்றா இல்லை. இது மாதிரி பல விதமான விஷயங்கள் அங்கே இருந்தால் கூட நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர்ன்ற ரோலை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. 65 எம்எல்ஏக்கள் உங்கள் கையில் இருக்காங்க. 63 பேர் அங்கே போனால் கூட 62 பேர் உங்ககிட்ட இருக்காங்க. அப்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ன்ற முறையில் நீங்கள் பண்ண வேண்டிய ரோலை நீங்கள் பண்ணாத இருக்கீங்க இல்லையா? அது உங்கள் ஃபெயிலியர். ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் வெற்றிகரமாக அந்த ஆட்சியை கொண்டுட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது தேர்தல் அரசியல், நேரடி தேர்தல் அரசியலை சந்திக்கும் பொழுது அவருக்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இல்லை அப்படிங்கிறத இந்த தொடர் தோல்விகள் காட்டுதா? மீண்டும் தன்னுடைய அந்த தோல்வியை வந்து மறுபடியும் வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்தல் புறக்கணிப்பா, இல்லை கட்சிக்குள்ளேயே தன்னுடைய அதிகாரம் பலவீனமாகும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மேலோங்கி இருக்குல்ல? இல்லைங்க, அவர் வந்து இதுவரையும் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கி இதுவரையும் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகவே இல்லைங்க. ஜெயலலிதாவுக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் ஓட்டு போட்டோம், அதில் தான் அவர் வந்தார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அவர் சீஃப் மினிஸ்டராக ப்ரொஜெக்ட் பண்ண தேர்தலில் அவர் தோத்தார். இன்னும் வந்து ஜெயலலிதா காலத்தில் நடந்த சில விஷயங்கள், அந்த தேர்தலில் ஜெயலலிதா புறக்கணிச்சாங்க. இல்லை அந்த 96 தேர்தலில் வந்து 2001 தேர்தலோ 2006 தேர்தலையோ ஜெயலலிதா எடுத்த இடங்களை விட நாங்கள் அதிகமாக எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணி பேசுகிற விஷயம் இருக்குல்ல, அது பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட தகுந்த ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஜெயலலிதாவோட உங்களை ஏன் கம்பேர் பண்ணிக்கிறீங்க? ஜெயலலிதா அவங்களோட அரசியல் வாழ்க்கையில் வெற்றியும் பார்த்துருக்காங்க, தோல்வியும் பார்த்துருக்காங்க. உங்களுடைய நிலைமை என்ன? ஆக்சுவலாக நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக வந்தீங்க. அதுவும் நீங்கள் வந்து நீங்கள் பெற்ற 75 இடங்கள் கூட்டணியில் சட்டசபையில் 65 இடங்கள் தனியாக பெற்றீங்க. அந்த 65 இடங்களில் 45 இடங்கள் எங்கே பெற்றீங்க? கொங்கு மண்டலத்தில் கொங்கு டிஸ்ட்ரிக்டில் தான் பெற்றீங்க. 7 டிஸ்ட்ரிக்டில் தான் பெற்றீங்க.
அந்த 45 இடங்கள் அங்கே தான் பெற்றீங்க. அப்போ தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்லாம் உங்கள் செல்வாக்கு என்ன ஆக்சுவலாக? நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டீங்க. அப்போ மக்களை சந்தித்து நீங்கள் உங்கள் செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. உங்கள் கட்சி ஒரு பிரச்சனையில் இருக்குது, அது ஒன்றுபடணுன்ற விஷயங்கள் அது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக உங்ககிட்ட உங்கள் எம்எல்ஏக்கள்லாம் பின்னாடி இருக்கும்போது, பொதுக்குழு உங்கள் பின்னாடி இருக்கும்போது, அந்த கட்சி உங்கள் கையில் இருக்கும்போது, சின்னம் உங்கள் கையில் இருக்கும்போது, அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற அதிமுக தொண்டன் என்ன நினைப்பான்? என்னடா நம்ம கட்சிக்கு ஓரளவுக்கு இங்கே செல்வாக்கு இருக்குது, நம்ம தலைவர்கள் பயந்து போட்டி போடுறதா இருக்காங்களே, இது யாரோட ஐடியா? இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கா? பாஜக ஏதாவது ரகசியமான உடன்பாடு, எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் உங்களுக்குள்ள போட்டிருக்காங்களா? அப்படியே அது மாதிரி ஒரு வதந்தி சுத்திட்டு இருக்கு. இது கோவை தொகுதியில பர்ஃபார்மன்ஸ்ல கூட இந்த விஷயங்கள் பேசப்பட்டது. ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்குது. அங்க கிரவுண்ட் பிளே வந்து சரியாக பொள்ளாச்சியிலயோ கோவையிலயோ செய்யல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட சொல்லப்பட்டது. அதுல நீங்க இன்னும் நம்பிக்கை இருக்கா? இல்லை, நான் இந்த இது வதந்தியாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னா கடந்த தேர்தலில் எடப்பாடி தேர்தலுக்கு முன்னாடி எடுத்த ஸ்ட்ராட்டஜியும் சரியில்லை, தேர்தலுக்கு முன்னாடி தனியாக வந்து போட்டி போட்ட போதும் எடுத்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லைன்றது என்னோட கருத்து. ஆனால் இப்போது பாமக அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் அல்லது அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் அல்லது பாஜகவில் இருக்கிற அதிமுக ஆதரவாளர்கள் 2 பேரும் சொல்கிற ஒரு விஷயம்னா, நம்ம கூட்டணி சேர்ந்துருந்தால் திமுகவுக்கு ஃபைட் கொடுத்துருக்கலாம், சில இடங்களில் வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? அதுலயே அதிமுகல இருவேறு குரல்கள் இருக்குல்ல, ஏதோ ஒரு குரல் இருக்கு, ஒன்று சேர்ந்த. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷனை ஒரு டெஸ்ட் கேஸாக பயன்படுத்தி பார்க்கலாமா? திமுகவுக்கு எதிராக எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை ஒருங்கிணைக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ரகசியமாக ஒரு திட்டம் தீட்டப்பட்டதான்னு தெரியாது. அப்படி இது சொல்லிடுறேன், ரகசியமாக அப்படி ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜிலையும் எடப்பாடி ஃபெயில் ஆயிட்டார். எப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து அவரோட கேண்டிடேட் அங்கே நிறுத்தி வச்சிருக்கணும், அதை பாமக கேண்டிடேட் கொடுத்துக்கூடாது. அங்கேயும் தப்பு பண்ணிட்டார் அவரோட கேண்டிடேட் நிறுத்தி வச்சு. அப்படியா? ஏடிஎம்கே கேண்டிடேட் நிறுத்தி இருக்கணுங்க. அப்போ எல்லாரும் ஆதரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. இப்போ பாமக கேண்டிடேட் வந்து எல்லாரும் அதிமுக புறக்கணிச்சா கூட கடைசியில் அல்டிமேட்டாக அதிமுக யாருக்கு ஓட்டு போடுவாங்க? திமுகவுக்கு எதிரான நாட்களில் தான் ஓட்டு போடுவாங்க. அது நாம் தமிழருக்கு போகும், இல்லை பாமகவுக்கு போகும். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்திருந்தால், ரகசிய உடன்பாடு பாஜகவோடையோ பாமகவோடையோ இல்லை வேறு கட்சிகளோட அந்த என்டிஏல இருக்கிற கட்சிகளோடு இருந்திருந்தால், தங்களது கட்சி கேண்டிடேட் அங்கே நிறுத்தி எல்லாரோட ஆதரவு பெற்றிருந்தால் அது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியாக போயிருக்கும். நீங்கள் 2வது வந்திருப்பீங்க. இப்போ பாமக தானே 2வது வரும், நாங்கள் தான் தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி அவங்க சொல்லுவாங்கல்ல. 2வது இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் தோற்றுருந்தா கூட, நீங்கள் 2வது வந்து தோற்றுருந்தா கூட, பொதுவாக மக்கள் பார்வையில் என்ன இருக்குன்னா, நீங்கள் தொடர் 10 தோல்வி பழனிசாமிலாம் சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். இந்த எலெக்ஷனில் நீங்கள் தோற்றுருந்தா கூட அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க மக்கள்? இல்லை, மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து இடைத்தேர்தல்ப்பா, அதனால் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த வாய்ப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ மக்கள்கிட்ட போகிற வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணது. அடுத்த 30 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஓகே, அன்புமணியும் அண்ணாமலையும் அங்கே விக்கிரவாண்டியில் வந்து தெருவா சுற்றிட்டு மீடியாவோட அட்டென்ஷனை கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? உங்கள் கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட், மக்கள் மறந்துடுவாங்க. ஓகே, லைம் லைட்ல காட்டாம பாஜகவுக்கு பாமகவுக்கு வாய்ப்பு இருக்கீங்க. திரு மனுஷ்யபுத்திரன், ஒரு பெரிய கட்சி, இவ்வளவு நாள் உங்களுக்கு எதிரில் நின்று ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி இன்னைக்கு இடைத்தேர்தலை சந்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அரசு அதிகாரம் இருக்குது, காவல்துறையை வச்சு நீங்க இடைத்தேர்தலை ஒழுங்கா நடத்த மாட்டீங்க. ஈரோடு இடைத்தேர்தல் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? வாக்காளர்களை எல்லாம் சுதந்திரமாவே நடமாட விடல, எல்லாம் பட்டியல் அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு வச்சு கூப்பிட்டு போனாங்க. அப்படி விக்கிரவாண்டியில நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதனால நாங்க இடைத்தேர்தலை பண்ண மாட்டோம்ன்றார் எடப்பாடி பழனிசாமி. களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடுகிற கோழைகள் எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். அவர்களுக்கு தேவை காரணங்கள், அது கூட நம்பத்தகுந்த காரணங்களை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு கூட அவர்களுக்குள் இல்லை. ஈரோடு தேர்தலிலும் அந்த பொய்யைத்தான் பரப்பினார்கள். அப்போதே நாங்கள் கேள்வி கேட்டோம், உங்களிடம் ஆதாரம் இருந்தால் தேர்தல் ஆணையத்திடம் முறையிடுங்கள், ஊடகங்களிடம் அந்த ஆதாரங்களை கொடுங்கள், நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் என்று சவால் விட்டோம். இதே போன்ற ஒரு அரங்கத்தில் நானே அந்த கேள்வியை எழுப்பினேன். என்னவென்று சொன்னால், தோல்வி உறுதி, நாம் 10 தோல்வியோடு 11வது தோல்வியும் நம்முடைய கிரெடிட்டில் சேரப்போகிறது என்று எடப்பாடிக்கு தெரிந்தவுடன் புறமுதுகிட்டு ஓடுகிறார். அரசியலில் புறமுதுகிட்டு ஓடுகிறவர்களுக்கு எந்த எதிர்காலமும் இல்லை என்பதை கடந்த கால வரலாறு நிரூபித்திருக்கிறது. இதில் முக்கியமாக பிரியன் பல விஷயங்களை சொன்னார். அதிமுக இந்த தேர்தலை ஏன் எதிர்கொண்டிருக்க வேண்டும் என்று, ஏன் எதிர்கொள்ளவில்லை என்பதை நான் சொல்கிறேன். அவர் வதந்தி என்று சொன்னார். வதந்தி அல்ல. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் கூட பாஜகவும் அதிமுகவும் ஒரு மறைமுக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் கூட்டணியில் பிரிந்து நிற்பது போன்ற நாடகம் ஆடினார்கள். பாஜக எதை சொல்கிறதோ அதை எடப்பாடி பழனிசாமி தன்மீது உள்ள வழக்குகளின் காரணமாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அழுத்தம் திருத்தமாக முன்வைத்தோம்.
40க்கு 40 என்கிற பெரும் வெற்றி திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகிறது. அதற்கு பிறகு பல இடங்களில் அதிமுக வேட்பாளர்கள் 3வது இடத்திற்கு செல்கிறார்கள். எதனால் இது என்பதை அவர் மறுபரிசீலனை செய்ய தயங்குகிறார், பயப்படுகிறார், அஞ்சுகிறார். தன்னுடைய மக்கள் செல்வாக்கு என்ன என்பதை அவரால் ஒருபோதும் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த மறைமுக ஏற்பாடு. அதாவது நீங்கள் உண்மையிலேயே உங்களை ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக நிறுவிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருந்தால் இந்த களத்தில் நீங்கள் 2வது இடத்திற்காவது முயற்சி செய்திருக்க வேண்டும். ஆனால் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் களத்தை நீங்கள் பாஜக அணிக்கு விட்டுக் கொடுக்கிறீர்கள். நீங்கள் 2வதாக இருந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு நிலையை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்க தான் முதல்ல இருக்கீங்களே, யார் 2வது இருந்தா என்ன சார் பிரச்சனை? எங்களுக்கு கவலையே இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்கிறேன். அவர்கள் 2வதாக வந்தால் என்ன, 3வதாக வந்தால் என்ன, எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைப்பாட்டை ஏன் எடுக்கிறார் என்று. இன்னொன்று, அவர் என்ன பகல் கனவு காண்கிறார் என்றால் அதற்குத்தான் முக்கியமாக நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை பாமகவிற்கு நிறைய வாக்குகள் கிடைத்து, அதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை, அந்த வாக்குகள் கிடைத்து அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் உடனே திமுக அரசுக்கு எதிராக மக்கள் வாக்களித்து விட்டார்கள், இந்த ஆட்சி செல்வாக்கிழந்து விட்டது என்று இந்த 40க்கு 40 தீர்ப்பை எப்படியாவது மறைத்து விடலாம் என்கிற ஒரு நப்பாசைகளை செய்கிறார். ஏன்னால் தன் மீது அவருக்கு நம்பிக்கை கிடையாது, திமுகவை வெல்ல முடியும் என்று அவருக்கு நம்பிக்கை கிடையாது. இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா என்று அதில் முக்கியமாக அந்த எண்ணத்துக்கு போயிருப்பாரு. இப்பதான் சூட்டோட சூடா நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 ஜெயிச்சிருக்கீங்க. அந்த 40க்குள்ள வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்னு பார்த்தாலும் 200க்கு மேற்பட்ட 221 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கீங்கிறப்ப அவரும் ஒரு அரசியல்வாதியாக கள நிலவரம் என்னன்னு பார்த்துருப்பாரு. நம்ம ஏன் போட்டியிட்டு தோத்து போகணும்னு தானே நினைச்சிருக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாமக ஜெயிச்சுச்சுன்னா அதை திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தலாங்கிற அளவுக்கு யோசிக்க முடியும். இல்ல சூழலே அவரை பொறுத்த வரைக்கும் தான் வெல்ல முடியாது என்பது அவருக்கு நன்றாக தெரிகிறது. அப்படி ஒருவேளை பாஜக கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாமக வென்றுவிட்டால் என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த வன்னியர் வாக்குகள் என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் வென்றுவிட்டால் நமக்குத்தானே அது சாதகம் என்று அவர் நினைக்கிறார். எல்லோருக்குமே தெரியும், இவர்கள் மறைமுகமாக பாமக வேட்பாளரை ஆதரித்து வாக்களிக்கும்படி அதிமுக ஆதரவாளர்களை அல்லது அதிமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களை தூண்டுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் உண்மையிலேயே பாமகவுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று சொல்ல தயாரா? சொல்ல முடியுமா அவரால்? அல்லது பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்காதீர்கள் என்று அவரால் சொல்ல முடியுமா? இதில் அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு சமூக வாக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ தொடர்ந்து அங்கு பாமக வெற்றி பெற்றுவிடும் என்கிற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். முதல் விஷயம், வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லா கட்சிகளிலும் ஆதரவாளர்களாக இருக்கிறார். அது ஒருமுகமாக ஒரு கட்சி ஆதரவாளர்கள். ஆனா அதிமுகவிலையும் பாமகவிலையும் அந்த சமுதாய வாக்குகள் அதிகமா இருக்குது அந்த பகுதியில். அப்படின்றப்ப அதிமுக அங்க நின்று அந்த வாக்குகளை பிரிக்காம பாமக ஜெயிக்கட்டும் அப்படின்னு நினைக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, ஆனால் அப்படி அது நடக்காது என்பதற்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன். ஏனென்றால் அவர்கள் வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்கு என்பது அது திமுகவிற்கும் இருக்கிறது, அது ஓரளவு அதிமுகவுக்கும் இருக்கிறது, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த தொகுதியில் வன்னிய சமுதாய மக்கள் மட்டும் இல்லை, மற்ற சமுதாய மக்களும் இருக்கிறார்கள். அப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இவர்கள் எளிமையாக போடுகிற ஒரு கணக்கு என்பது ஒருபோதும் வெற்றி பெறாது. இதில் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், திமுகவை இப்போ நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்கள், அது இந்த நாட்டை யார் ஆள்வது என்பதற்கான தேர்தல். பாஜக மீது எந்த விமர்சனமும் கிடையாது, எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, முழுக்க முழுக்க திமுக மீது தாக்குதல். எப்படியாவது திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும், பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் அவர்கள் செயல்பட்டார்கள். அதற்கான பதிலடியைத்தான் மக்கள் கொடுத்தார்கள். அவர் எங்காவது ஒன்றிய அரசினுடைய கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியின் அவலங்களை அதிமுக பேசியதா? இப்போது கூட நீங்கள் பாருங்கள், இப்பொழுது நாம் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி அமித்ஷா அவரை மேடையில் வைத்து நடத்தியதற்கு திடீர்னு ஜெயக்குமார் கண்டனம் தெரிவிக்கிறார். அதாவது மணிப்பூர் விஷயத்துக்கெல்லாம் அதிமுக எந்த கண்டனமும் தெரிவிக்கலை பாஜகவுக்கு. என்ன காரணம்னா, இவர்கள் இங்கே விட்ரா பண்ணாங்க இல்லையா விக்கிரவாண்டியில், இது பாஜகவோடு உள்ள கள்ள கூட்டணியினுடைய ஒரு விளைவு என்று சொன்னவுடன் உடனே அமித்ஷாவை கண்டிப்பது போன்ற ஒரு நாடகம். ஏன்னா இந்த பெர்செப்ஷனை பார்த்தீங்கன்னா மாற்றணுங்கிறது. நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கென்று எந்த கொள்கையும் இல்லாமல், அதே போல் இன்னொரு விஷயம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா முறைகேடுகள் நடக்கும்னு. உள்ளூராட்சி தேர்தல்களை தவிர இடைத்தேர்தல்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாமே நீங்கள் ஒன்றிய அரசினுடைய அந்த தேர்தல் ஆணையத்தின்
மத்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் தான் நடத்தப்படுகின்றன. இதை எப்படி வந்து திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? அப்போ என்ன அடிப்படையில் இவங்க வந்து சொல்கிறாங்கன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்கன்னா அதை ஏற்று நீங்கள் அப்படி பண்ணுனா ஃபைட் பண்ணுங்கள், களத்தில் நில்லுங்க. நீதிமன்றம் இருக்கிறது, தேர்தல் ஆணையம் இருக்கிறது, எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கின்றன. ஆனால் நீங்கள் தேர்தல் நடைமுறை தொடங்குவதற்கு முன்பே இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்வதன் மூலமாக நீங்கள் களத்திலிருந்து கோழைகளைப் போல தப்பி ஓடுகிறீர்கள். உங்கள் கட்சியை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் என்பதுதான் உண்மை. உங்கள் வாக்காளர்களை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள், அதுதான் உண்மை. திரு அக்னீஸ்வரன், களத்தை சந்திக்கிறதுக்கு அதிமுகவுக்கு பயம். இப்போதான் பொது தேர்தல் நடந்தது, அதையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்துச்சு. அதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இடைத்தேர்தலையும் நடத்த போகுது. அப்படி இருக்கும்போது பொது தேர்தலை சந்திச்ச அதிமுகவுக்கு இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கு என்ன பயம்? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ஏதோ ஒரு கள்ள கூட்டணி மறுபடியும் தொடர்கிறது. பாமக ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் வேட்பாளரை நிறுத்தல அப்படிங்கிற பார்வையை திமுக சொல்றது. அதாவது தமிழ்நாட்டு அரசியல் நல்ல கூட்டணி, மக்களுக்கு தேவையான கூட்டணியை பற்றி தமிழ்நாட்டில் பேசவே மாட்டேங்கிறாங்க. மாறாக கள்ள கூட்டணி அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிக்கிட்டு பாரதிய ஜனதாவோடு அதிமுக இருந்துச்சு. அப்போ என்ன சொன்னீங்க? இல்லை, அவங்க சொல்றது இது கேட்குற கட்சின்னீங்க. வெளியேறியாச்சு. வெளியேறியதற்கு பிறகும் நீங்க இப்ப கள்ள கூட்டணி அப்படிங்கிறீங்க. வெளியேறியதற்கு பிறகு தேர்தல் களத்துல பாஜகவை எப்படி விமர்சிச்சுச்சு, பாஜகவை எப்படி அணுகுச்சு? அண்ணாமலையை வேணால் அதிகபட்சமாக அதிமுக விமர்சிச்சிருக்கும். அதை தாண்டி எத்தனையோ விவகாரங்கள்ல கூட்டணியில் இருக்கும் போதும் வெளிவந்ததற்கு பிறகும் வந்து அதை தொட்டு பேசவே இல்லை, அமைதியா தானே இருந்தது. அப்புறம் எப்படி நம்ப முடியும் அப்படின்றாங்க. மரியாதைக்குரிய மனுசபுத்திரன் அவர்கள் சொல்றாரு, கோழைகளை போல நீங்கள் தேர்தலை நீங்க வந்து சந்திக்கலன்றாங்க. 2012 புதுக்கோட்டை மாவட்ட இடைத்தேர்தலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் புறக்கணித்தார். அப்ப இதே அதுக்கும் பொருந்துமா? இப்போ உங்க நோக்கம் என்ன சார்? நான் பேசிக்கிறேன். ஒன்று, இப்போ மரியாதைக்குரிய RS பாரதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல இதெல்லாம் வந்து இந்த பூத் கேப்சரிங்லாம் அதிமுகவுக்கு இது வந்து செல்வி ஜெயலலிதா காலத்திலே நடந்தது. எந்த சென்னை உயர் நீதிமன்றம் 2006 இன்னைக்கு மேயர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இருந்தபோது சென்னை உயர் நீதிமன்றம் மறு தேர்தலை நடத்த சொல்லிச்சே? அதிமுக இருக்கிற போது அப்படி சொல்லிச்சா? திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லி அதிமுகவுக்கு ஃபார்முலாவா? அப்போ இதையெல்லாம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி செய்கிறது அப்படின்றத நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சில தேர்தலை திமுக இடைத்தேர்தலாக இருந்தாலும் அது வந்து இதே வந்து கோஆபரேட்டிவ் கூட்டுறவு சங்க தேர்தலாக இருந்தாலும் திமுக அதை வந்து அதை பங்கேற்கல. பாஜக சில தேர்தலை ஆர்கே நகர் தேர்தல் பல தேர்தலை பங்கேற்கல. அதற்காக அவர்கள் கோழைகள் என்று அர்த்தம் இல்லை. 10 ஆண்டு காலம் அப்படின்னா திமுக ஆட்சிக்கே வரவில்லையே. அப்ப 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துச்சு. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஆக ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுனா அது வியூகம். அப்படிதான் நான் பார்க்கிறேன். நீங்க இப்படி பாருங்களேன், 2021 திமுகவில் மறைந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு புகழேந்தி அவர்கள் வாங்கிய வாக்குகள் 93,000. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் வாங்கிய வேட்பாளர் எவ்வளவுனா 84,157. அப்போ அவர்கள் வாங்கியதை விட இவர்கள் 2ஆம் இடத்தில் வந்து எவ்வளவு 9,000 வாக்குகள் வித்தியாசம். 3 ஆண்டு காலம். சார் பொறுங்க சார், பொறுங்க சார். இதே மாதிரி நீங்களும் ஒரு காலத்தில் ஓடுவீங்க சார். பொறுங்க சார். இப்பதான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நீங்கள் இப்பொழுது இப்ப 40க்கு 40 வெற்றி பெற்றுட்டீங்க. ஏற்கனவே 39 நாடாளுமன்ற உறுப்பினர் நீட்டு விலக்கு கொண்டு வந்துட்டீங்களா? ஒரு கையெழுத்து 89 லட்சம் கையெழுத்தா மாத்தினீங்க. ஆனா நீட்டு மக்களுக்கு வந்துருச்சா? விலக்கு வந்துருச்சா? சரி, 4 ஆண்டு காலம் ஆச்சுல தமிழ்நாட்டில் நீங்க வந்து லேப்டாப் கொடுத்துட்டீங்களா? இது வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆக மக்கள் பிரச்சனை விட்டுட்டு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு கட்சி கூட்டணி கட்சி இது வந்து போகுது அப்படின்னு சொல்றதை விட நீங்க அதை பத்தி திட்டங்களை பத்தி பேச மாட்டேங்கிற ஒழிய இல்ல திரு எடப்பாடி வந்து பயந்து விட்டார். நீங்க பயந்து விட்டா உங்களுக்கு தானே நல்லது. நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க. அதையும் தாண்டி திரு ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் வந்து மகாராஷ்டிராவா இருந்தாலும் சரி வேற எங்கேயா இருந்தாலும் தொடர்ந்து திமுகவினுடைய ஆதரவோடு ஒரு டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதிமுகவை பற்றி இவர் டெல்லி எஜமானர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்றீங்கன்னா இது ஏற்புக்கூடியதா?
அதவே இன்னைக்கு திரு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. 84,000 வாக்குகளை வாங்கி இருக்கிற அதிமுக இந்த தேர்தலை சந்திச்சீங்கன்னா அழகா உங்களுக்கு மறுபடியும் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்ல. அதை ஏன் விட்டு கொடுக்குறீங்க? அந்த வாக்குகள் பாமகவுக்கு போகணுங்கிறதா மறைமுக ஒப்பந்தம்ன்றாங்க. 84,000 வாக்குகள் வாங்கிய கட்சியவே நீங்கள் கள்ள கூட்டணின்னு சொல்றீங்க. உங்களுடைய தாரக மந்திரமே இதுதான். அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் நீங்க மீண்டும் மீண்டும் அதை அப்படி பேசிட்டே இருக்கீங்க. செயல்பட முடியவில்லை. போட்டியிடக்கூடாதுன்னு திமுக கூட்டணியை சங்கிலி கயிறால் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதை தாண்டி மக்களுக்கு நல்லது செய்கிறீர்களா என்று கேட்டால் இல்ல. இரண்டாவது முறை மின்சார கட்டணத்தை ஏத்துறீங்களா இல்லையா? அவங்க கூட்டணி சங்கிலி கட்டி மின்சார கட்டணத்தை ஏத்துறீங்களா இல்லையா? ஏற்கனவே 52% ஏத்துறீங்கல்ல. இப்ப மீண்டும் 40 பேர் வெற்றி பெற்றுட்டீங்களே, அதற்கு பரிசாக மாநில அரசு கொடுக்கிறது. மீண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்க. நீங்க என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே வந்து என்ன நடக்கிறது அதிகரிச்சு கொடுத்திருக்கீங்க. நாம் தமிழருக்கு வாக்குகள் பிரிஞ்சு அவங்க இன்னைக்கு வந்து ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் கூட்டணியிலிருந்து வெளிவந்தோ உங்க கூட்டணியை சரியா கட்டமைக்காத அந்த ஸ்ட்ராட்டஜினாலும் பின்னோக்கி போயிருக்கிறீங்க. அப்படின்றப்ப அவங்க வந்து கூட்டணி சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கூட்டணி நிக்கிற எல்லாருமே நல்ல ஓட் பெர்சன்டேஜ் தானே வாங்கியிருக்கிறாங்க. இப்ப கேட்கிறேன் அப்படியா மேடம், நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. 3வது இடம் 4வது இடம் சொல்றீங்கல்ல, இடம் உங்களுக்கு தான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? யார் சொன்னது? அப்படி தெரிஞ்சதனாலதான் அன்னியூர் சிவா அவர்களை நீங்கள் வந்து வேட்பாளராக விருப்ப மனு வாங்காமலேயே அறிவிச்சீங்களே. எதற்காக? அதுக்கு தானா? அதே மாதிரி மாவட்ட கழக செயலாளர் திரு செஞ்சி மஸ்தான் அவர்களை நீக்கினீங்களே, எதற்காக? அப்படிலாம் நாங்களும் கேட்க முடியும், ஆனா கேட்க மாட்டோம். ஏன்னா அது கேட்கத்தான் நீங்க இருக்கீங்களே. எது செஞ்சாலும் கள்ள கூட்டணி, அவ்வளவுதான். கள்ள கூட்டணி சொன்னதனாலே இங்க நல்லாட்சி நடக்குதுன்னு அர்த்தமா? நீங்க சொல்றபடி திமுகவுக்கும் சில தொகுதிகள்ல சட்டமன்ற தொகுதிகள்ல சறுக்கல் இருந்தது, 13 தொகுதிகளுக்கு மேல சறுக்கல் இருந்துச்சுன்றாங்க. அதே மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்ல 13 தொகுதிகள்ல அதிமுக கணிசமான வாக்குகளை பெறவே இல்லை. அதுல பின்தங்கி இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு தலைநகரத்திலேயே. அது போல தமிழ்நாடு முழுக்க நீங்க செக்யூர் பண்ணி வச்சிருந்த ஓட் பெர்சன்டேஜ், ஓட் பேங்க் நீங்க தாராளமா பாஜகவுக்கு விட்டு கொடுத்திருக்கிறீங்க. உங்க அதிமுகவின் தோள்கள்ல பாஜக வளருது. திரும்ப 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 இந்த பாஜக 2026 எல்லாருடைய காதுகளிலும் விழுகிற மாதிரி சங்கு ஊதுற மாதிரி சொல்றாங்களே. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணியில் 24 இல்லைன்னு சொல்லிட்டார்ல. ஆக அதிமுக தெளிவான ஒரு பாதையை இது பண்ணுக்கு பிறகும் திரும்ப திரும்ப அவர்கள் மீது புலிதிவாரி தூத்துவதனால் நீங்கள் உத்தமர்கள் என்று காட்டுவதற்காக போடுற நாடகமா இது? நீங்கள் ஒரு வெற்றிக்குரிய ஒரு கட்சி வேட்பாளரை நாங்க நிறுத்தி இருக்கலாமே சார். அதை ஏன் அந்த வாய்ப்பை ஏன் நழுவ விடணும்? அது ஏன் தவிர்க்கணும்? நான் இப்ப அதைத்தான் கேட்கிறேன். புதுக்கோட்டையிலேயே நிறுத்தி இருக்கலாமே. அரசியல்ங்கிறது சும்மா அதுதான் அரசியல். அதைத்தான் சொல்ல வரேன். அரசியல் சந்தர்ப்பங்களின் விளையாட்டு. 5 இடைத்தேர்தல்கள்ல அதிமுக பங்கேற்கல. உண்டா இல்லையான்னு கேளுங்க. இல்ல திமுகவும் இடைத்தேர்தல் ஒரே ஒரு தேர்தல் திமுக வரலாற்றுல புதுக்கோட்டை தேர்தலில் மட்டுமே திமுக 2013 கூட்டுறவு தேர்தல், 2014 உள்ளாட்சி இடைத்தேர்தல் வரைக்கும் 5 தேர்தல்களை அதிமுக புறக்கணிச்சது. 3 தேர்தல் திமுக புறக்கணிச்சிச்சு. அதிமுக அதை விட 31 வருஷம் ஆண்ட கட்சி அதிமுக 5 தேர்தல் புறக்கணிச்சிருக்கு. இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்றாங்கல்ல, அந்த தேர்தல்கள்ல முறைகேடு பண்ணி தான் வெற்றி பெற்றாங்களா அவங்க? அப்படி பார்த்தா நீங்க கூட கொரோனா கிட்ட வச்சு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. அதிமுக இருந்தப்போ எல்லா இடைத்தேர்தல்களையும் வெற்றி பெற்றாங்க. அது எல்லாமே அராஜகம் பண்ணி பெற்ற வெற்றியாது. நீங்க இடைத்தேர்தல்ல அராஜகம் பண்ணி அதிமுக வெற்றி பெற்றுச்சா? சென்னை மாநகராட்சியில 2006 சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சொன்னாங்களே, மறு தேர்தல் நடத்த சொன்னாங்களே, அது அராஜகம் தெரியாதா? அதிமுக உயர்நீதிமன்றத்துல ஏதாவது நீதிமன்றம் கொட்டு வச்சுச்சா? ராதாபுரத்துல வெற்றி பெற்ற வேட்பாளர் அப்பாவை தோல்வி அடைஞ்சாருன்னு சொல்லி அன்னைக்கு அந்த இதுல ஓட்டு என்ற இடத்துல இருந்து வெளியே தூக்கி எறிஞ்சாங்க. அந்த அளவுக்கு அராஜகத்தினுடைய வன்முறை வழக்கு நடந்து அப்பாவு அவர்கள் வெற்றி பெற்றதாக எண்ணிக்கை வந்த பிறகு நீதிமன்றம் வெளியிடாமல் வைத்திருக்காங்க. ஓட்டு எண்ணி ஆனா
என்னைக்குனாலும் அதுக்காக இன்னைக்கு சொல்ற மக்கள் எழுதி வழங்கிய வச்சுங்க. தீர்ப்பு வந்து மாத்தி எழுதலாமா? அது தப்பு இல்லையா? அதே மாதிரி மக்கள் வழங்கிய தீர்ப்பு கூட்டுறவு சங்க தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுத்தாங்களே அந்த கூட்டுறவு 2016ல 14ல அதை மட்டும் நீங்க 3 ஆண்டுகளா மாத்துறீங்களே திமுக. அது சரியா? கூட்டுறவு சங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கூட்டுறவு கலக்கலையா வந்துட்டு எம்ஜிஆர்? அதனால எம்ஜிஆர் கலக்கலையா? நீங்க போட்ட தீர்மானம் இல்ல, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து மசோதா சொல்றேன். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திமுக காரங்க அதிகமா இருந்ததுனால கூட்டுறவு சங்க அத்தனை அமைப்புகளையும் கலக்கலையா எம்ஜிஆர்? ஆண்டு வயசை குறைக்கல, 5 ஆண்டுகள 3 ஆண்டுகள குறைக்கல, மொத்தமா கலச்சிட்டாருங்க. குறைக்கல, சங்கங்களை கலச்சிட்டாரு வந்துட்டு அது பாத்தீங்களா? மசோதாவுல இருக்கு, இன்னைக்கு ஆளுநர் நிலுவையில இருக்கு. சரி சகோதரி திரு எங்களெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிடுங்க. திரு செல்வம், இப்போ பாஜக கூட்டணி ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் அதிமுக வந்து தேர்தலை வந்து புறக்கணிக்குது அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பாஜக வந்து கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு ஒரு 10 பேரை கூட்டமா சேர்த்திட்டு ஒரு 10-11% ஓட்டு வாங்கிட்டா நீங்க அதிமுகவுக்கு இணையாகிற முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. சகோதரி, நாங்கள் ஜெயக்குமார் அவர்களை வந்து பெரிய அளவில் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி யாரை பற்றியும் அக்கறை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனோட இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஆதரித்து அறிக்கை விட்டாச்சு. எங்களுடைய கூட்டணியின் சார்பில் வேட்பாளர் திரு அன்புமணி அவர்கள் வேட்பாளர் அங்க அறிவிக்க முடியும். பாஜக வேட்பாளர் அறிவிச்சு நீங்க அங்க ஜெயிச்சு காட்டிடுவீங்களா இல்ல பர்சன்டேஜ் வாங்கிடுவீங்களா? இப்ப நீங்க வாங்கி இருக்கிற அந்த 11% அப்படிங்கிறது பாமக, டிடிவி கொஞ்சம் ஒரு அனுமதிக்கமா நீங்களே குறுக்க ஏதாவது கேள்விகள் கேட்டீங்கன்னா எங்களால சொல்ல முடியாது. இன்னொன்று கேட்டீங்கன்னா 1970 அண்ணன் மனுஷபுத்திரன் அவர்களுக்கு நல்லா தெரியும். 1972 கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் 73 6 மாசத்துல கட்சியை தொடங்கி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு 1,65,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவை தோற்கடித்தார். அன்றைய திமுக ஆளுங்கட்சி. அதனால வெற்றி தோல்விகள் என்று மாறி மாறி வரும். திருமங்கலம் பார்முலா என்கிற ஒரு பார்முலாவை உண்டாக்கி இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி அதிகாரத்தினுடைய எல்லா கரங்களையும் எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதை பாஜக சொல்லலாமா? அதுக்கு திமுக உருவாச்சு கேளுங்க தங்கச்சி. அதாவது பார்முலா வந்து திருமங்கல பார்முலா மட்டும் இல்ல, திருச்செந்தூர் பார்முலான்னு ஒன்று இருந்தது. திருச்செந்தூர் அதாவது கேளுங்க, ஜெயிக்கிற வரைக்கும் என்னங்கன்னு சொல்ற பார்முலா எல்லாம் இருக்கு. சிவகங்கையில ஒரு பார்முலா நடந்தது. அதனால நீங்க ஆளுங்கட்சி அதிகாரத்துடைய கரங்களை எல்லா வகையிலும் பயன்படுத்துவார்கள். போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்க வச்சீங்களே, அந்த மாதிரி ஃபார்முலா ஏதாவது இருக்காங்க? அண்ணா மனுஷபுத்திரன், தயவுசெய்து நான் பேசி முடிச்சிடுறேன். அதாவது இல்ல சந்தேகம் தான் சார், பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தேசிய எங்கண்ணா சந்தேகம் தான் கேட்கிறேன். சூரத்தில் எதிர்க்கட்சி வேட்பாளர்களுடைய வேட்புமனு எல்லாம் காலி பண்ணிட்டு நாங்க தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டீங்களே. அண்ணன் நீங்க உங்க ஆட்டே உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிடுங்க. ஆதாரம் பாருங்க, பேப்பர் படிங்க சார், பேப்பர் படிங்க. தேர்தல் இன்னொன்று கேளுங்க, நாங்க எல்லாம் படிப்போம். நீங்க பெரிய கற்றறிந்த அறிவாளி என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதற்கு திமுகவும் அண்ணா திமுகவும் விதிவிலக்கு இல்லை. ஆனா இதுல எங்களுக்கு பயன்படுத்தினீங்கன்றாங்க. அப்ப ஆளுங்கட்சினாலே அப்படிதான் அப்படிங்கறது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு செப்பரேட் வந்துமா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அதனால நீங்க இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ கூட நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. கீழே வந்து தேர்தல் கூட்டணி நடக்கும், மேல வந்து சிபிஐ ரைடு நடக்கும். திமுகவுக்கு காங்கிரஸுக்கு நடக்கலையா? திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கும் போது கீழே வந்து தேர்தல் கூட்டணி காங்கிரஸோடு கலைஞர் பேசுகிறார், மேலே வந்து சிபிஐ ரைடு நடந்துச்சு. அதனால நீங்க அப்போ வந்து சிபிஐ பயன்படுத்தி சிபிஐயை வைத்து மிரட்டி திமுக கூட்டணியை காங்கிரஸ் உறுதி செய்தது நான் குற்றம் சாட்டுறேன். அதுக்கு என்ன சொல்ல போறார் மனுஷபுத்திரன்? அதனால முதலமைச்சர்களை கைது பண்ணி ஜெயிலில் வச்சுட்டு தேர்தல் மக்கள் வெக்கமா இல்ல?
தேர்தல் சமயத்துல 2 சிஎம் அரெஸ்ட் பண்ணி உள்ள எது வச்சுட்டு யார தேர்தல் கைது நடத்துனீங்களே. என்ன இந்திய வழக்கல வரலாற்றுல இது மாதிரி நடந்திருக்கா? ஊழல் வழக்கல இந்திய ஊழல் ஹிஸ்டரியில வழக்கல வந்திருக்கா? 2 சிஎம் எது ஊழல் வழக்கல? ஸ்டேட்டோட 2 சிஎம் அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு எலெக்ஷன் நடத்துறீங்க. அதான் இது ஊழல் வந்து வழக்கல ராணுவ யார் ஆட்சி கைது நடக்கிற நாட்டுல பண்ணது? கூட இதெல்லாம் ஈடி நடக்காது. கைது பண்ணிருக்கு. ராணுவ ஆட்சி நடக்கிற நாட்டுல கூட இதெல்லாம் நடக்காது. இல்ல ஊழல் வழக்கல இந்த வெற்றியை கொண்டு ஊழல் வர்றது வழக்கல வெற்றிமா இல்லையா? இந்த தேசத்துக்கு டெல்லியில வெற்றி அவமானம். பெற்றோம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இந்த வெற்றிமா தேசத்துக்கு இல்ல? அவமானம். அந்த ஸ்டேட்டோட ஊழல் சிஎம் வழக்கில் முதலமைச்சர்கள் டெல்லி முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் முதலமைச்சரும் ஜெயிலில் இருக்கிறது இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்திற்கு அவமானம். மோடி அமித்ஷா அதனாலதான் டெல்லியில 7 இடமும் தோத்தாங்க. அவ்வளவு குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்கு. எலெக்ஷன் ஆம் ஆத்மி கட்சி 7 இடத்துல டெல்லியில் போட்டியிட்ட 7 இடத்துலயும் தோத்து போச்சு. அதனால நீங்க அவங்க சிஎம்ஏ அரெஸ்ட் பண்ணி பாரதிய உள்ள ஜனதா வச்சுட்டு கட்சி ஒன்சேரடா தேர்தல் நடத்தினீங்க. அவங்க தலைவரே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அவர் வந்து வெளியே வந்து வீராவேசமா பேசுறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவமானப்படும் இந்த வெற்றிக்காக. அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்து வீராவேசமாக பேசினார். நீங்க எல்லாம் சொன்னீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து உடனே பூகம்பம் வந்துட்டதாக சொன்னீங்க. விக்கிரவாண்டியை பத்தி பேசுங்க சார். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ரகசிய உடன்பாடு. எல்லாரும் இவ்வளவு நேரம் பேசும்போது நீங்க வந்து ஏன் சும்மா இருக்கீங்க? பிரியண்ணா நீங்க இவ்வளவு நேரம் வந்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க. விக்கிரவாண்டியை பொறுத்தவரையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொட்டில் பூமி அது பாட்டாளி மக்கள் கட்சி மதிக்க தகுந்த வெற்றி பெறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி இதய சுத்தியோடு பணியாற்றும் என்று எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொன்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இப்பொழுது பதட்டமும் பயமும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டா 3% இருந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பெரிய கட்சிகள் இல்லாம 18% ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா 81 சட்டமன்ற தொகுதியில 2வது இடம், 12 நாடாளுமன்ற தொகுதியில 2வது இடம். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஒரு பதட்டம் பயம் ஏற்பட்டிருக்கிறது. 2வது இடம் சார். நாங்க பெரிய கட்சியே கிடையாது. உங்க எம்எல்ஏ அவர்களுடைய வாக்குகள் மூலமாகத்தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. பாஜகவுக்குன்னு தனியா இங்க வாக்கு வங்கி இல்ல. 28 கட்சி இந்தியா கூட்டணிக்கு சகோதரி இந்தியா கூட்டணிக்கு 28 கட்சிகள் கூட்டணியில் இருந்து கூட திமுக கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட 6%, 6.34% வாக்குகளை குறைவாக பெற்றிருக்கிறது. அதனால நீங்க வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்திலே ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் வழங்குகிற தீர்ப்பு. அதுக்காக தேர்தல் நடந்து முடிந்து வாக்குகளை எண்ணி முடிக்கல. இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் போன தடவை நீங்க எத்தனை தொகுதிகள்ல போட்டிட்டு பெர்சன்டேஜ் வெச்சீங்க? இப்ப எத்தனை தொகுதிகள்ல போட்டிட்டீங்க? அந்த கால்குலேஷனை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். தொகுதிகளை நிறைய போட்டிட்டு நிறைய கட்சிகளை கூட சேர்த்துட்டு போட்டிட்டு பெர்சன்டேஜ் 21 இடங்கள்ல நாங்க போட்டிட்டோம். 40 இடங்கள்ல போட்டிருந்தா 25% வாக்குகள் வாங்கி இருப்போம். 40 இடங்களில் போட்டிட்டு இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி 25% வாக்குகள் வாங்கி இருப்பாங்க. சார் அப்படி வாங்கி போட்டிட்டு வாங்கி அண்ணாமலை அவர்கள் ஏற்றிருந்த சபதத்தையாவது நிறைவேற்றி இருந்திருக்கலாமே. இப்ப விக்கிரவாண்டி பாமகவுடைய தொட்டிலா இருக்குது. அதனால பாமக வேட்பாளர் அங்க நிறுத்துறாங்க. ஏன் பாஜகவுக்கு உண்மையாலுமே வந்து தமிழ்நாடு முழுக்க வரவேற்பு இருந்ததுன்னா அந்தந்த இடங்கள்ல நீங்க உங்க வேட்பாளர்களே நிறுத்தி இருந்திருக்கலாமே. கூட்டணி நம்பாம தேர்தலை சந்திச்சிருந்திருக்கலாமே. நான் இன்னொன்னு திமுக எத்தனை இடத்த கூட்டணிக்கு விட்டு கொடுத்தாங்க? திமுக 234 தொகுதியில தனிச்சு நின்றாங்களா? கூட்டணி என்பதே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பணியாற்றுவதுதான், களப்பணி ஆற்றுவதுதான் கூட்டணி. அதனால நீங்க வந்து நாங்களே நின்றுக்கலாமே. முதல்ல 40 தொகுதியிலையும் தோத்துட்டீங்க. நாங்க தோத்துட்டோம் இல்லைன்னு சொல்ல. நீங்க ஆர்கே நகர்ல தோக்கலையா? கடந்த காலங்களில் திமுக தோல்வியை சந்திக்கல. 1991 கலைஞர் மட்டுமே துறைமுகத்துல கரையேறி வந்தார். அதை மறந்துடாதீங்க. நீங்க எல்லா இதுலயும் தோத்திருக்கீங்க. அதுதான் மேட்டர். தமிழ்நாடு முழுக்க நீங்க வாசம் இல்ல. கலைஞர் மட்டுமே 1991 கரையேறி வந்தார். அதெல்லாம் விடுங்க. அத ஒத்துக்கிடுங்க. 1989 திமுக ஒரு இடத்துல ஜெயிக்கல. ஒண்ணுமே கிடையாது இந்த எலெக்ஷன்ல. 1989 திமுக வாசம்
அது 40க்கு VPC சைஃபர். காலத்துல தேசிய முன்னணி இருக்கும்போது 40க்கு சைஃபர். இல்ல சில இடங்கள்ல நீங்க இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க. 2014 திமுக எலெக்ஷன்ல ஒரு இடம் வந்து கிடைக்கல. ஒரு அதனால ஓட்டு நீங்க வந்து இருந்தாலும் வெற்றி அந்த மனுஷ பெற்றதா புத்திரனை தோல்வி தான். வரலாறு நீங்க உங்களுக்கு 40க்கு மட்டும் 0 தெரியும் சார். நினைக்காதீங்க, எல்லாருக்கும் தெரியும். முதல்ல பாஜக வந்து தமிழ்நாட்டுல வரவே வராது, தாமரை மலரவே மலராதுன்னு தான் திமுக மலரல. ஆனா இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்குல்ல, திராவிட கட்சியை பின்னுக்கு தள்ளி வந்திருக்குதுல்ல, அதிமுக பின்னுக்கு தள்ளி வந்திருக்குல்ல. 18% நீங்க வந்து நல்லா கூட்டணி விட்டு பாஜகவுக்கு 11%ங்கிறாங்க. 11% ஓட்டும் அப்படியே சாலிடா பாஜகவுக்கு கிடைச்ச ஓட்டாது. நீங்க கூட்டணி அமைச்சு தேர்தல் சந்திக்கலையா? நாங்க எங்க கூட்டணிக்கு 47% சொல்றோம். பாஜகவுக்கு இருங்க. நீங்க வந்து கடுமையா இருக்கக்கூடிய தொகுதிகளை திமுக போட்டிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு எளிமையா இருக்கிற தொகுதியை கொடுக்குறீங்க. எல்லாமே ஒரு calculation தானே. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போட்டியிட்டு அவருடைய சொந்த தொகுதியில 10,000 ஓட்டு குறைஞ்சிருக்கு. அதே சொல்லுங்க. சென்னை தலைநகரம் சென்னையில 2 நாடாளுமன்ற தொகுதியில இரண்டாவது இடம் பாரதிய ஜனதா கட்சி, இரண்டாவது இடம். ரெண்டு பக்கமே டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வோட்ஸ் தானே இருக்கு கூட்டணி கட்சிகளுக்குள்ள. அதுக்கு தானே கூட்டணி. நான் சொல்றது என்னன்னா பாஜகவோட வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அதைத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா டிடி விதிநகரனோட ஓட்டு, ஓபிஎஸோட ஓட்டு, வேற யாருங்க இருக்காங்க அதுல? பாரிவேந்தரோட இது எல்லாத்தையும் அதிகபட்சம் 5%ங்க பாஜக இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல வாங்குனது. காங்கிரஸ் ஓட்டு எல்லாம் சேர்ந்தாலும் திமுக ஓட்டு 5% ஓட்டு கிடையாது. 11%ங்கிறது வெறும் மாய பிம்பம். பாஜகவுக்கு 11% கிடையாது, வெறும் 5% ஓட்டு தான் பாஜக. மோடி நடத்தின ரோட் ஷோவுக்கு தமிழர்கள் கொடுத்தது 5%, அவ்வளவுதான். ஏன்னா ரோட் ஷோ வந்து எங்க கட்சி தேர்தல் பிரச்சார முறை. உங்களுக்கு என்ன கஷ்டம்? முதலமைச்சர் நடந்து ஊர் ஊராக நடந்து வயக்காட்டுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாரு, அது அவருடைய முறை. வெறும் 5%. நீங்க 5% கட்சிங்க, நீங்க புரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே. நான் திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுடைய முதலமைச்சர் வந்து டீ கடையில டீ குடிக்காரு, அது அவங்க முறை சார். இதெல்லாம் கிண்டல் பண்ணீங்கன்னா நான் என்ன சொல்றது? திரு மதுக்கூர், நீங்க உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி 2026ல ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க. திரு செல்வம் வரேன். மதுக்கூர் அவர்களுடைய பார்வை வாங்கி வரேன். திரு மனுஷபுத்திரன் பொறுமையா இருங்க. மனுஷபுத்திரன் இருங்க, அடுத்த ரவுண்ட்ல பேசுவோம். திரு மதுக்கூர் ராமலிங்கம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்காம சந்திச்சிருக்கணுமா? உண்மையாலுமே நீங்களும் அப்படிதான் கருதுறீங்களா? இது வந்து பாமகவுக்கு வழிவிட்டு கொடுத்துட்டு இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கா? உங்களுடைய கோணம் என்ன? இல்லை, எனக்கு முன்னால் பாஜக சகோதரர் சொன்னாங்க இல்லையா, கூட்டணி என்பதே ஒரு விட்டு கொடுத்து போகிறது தான் அப்படின்னு சொல்லி. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் சமூக நீதியை பாதுகாக்க இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. அதற்கு எந்த வகையிலும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்பது பாஜகவினுடைய நிலைப்பாடு. இதுதான் கொள்கை வழிபட்ட ஒரு கூட்டணியா? இதே பாமக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கடைசி வரை 2 கூட்டணியோடும் மாறி மாறி பேசியது. கடைசியிலே தான் என்ன நிர்பந்தமோ பாஜகவுடன் அந்த கூட்டணி இறுதியானது என்பது எல்லோருக்கும் தெரியும். இதில் என்ன தெரியுமா பிரச்சனை? அதிமுக தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே கோவை, கடந்த முறை மேற்கு மாவட்டங்களில் பல சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றிய அதிமுக இந்த முறை பல இடங்கள் அதனுடைய வாக்கு சதவீதம் சரிகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அதை தான் மனுஷபுத்திரன் சொன்னது மாதிரி இது கள்ள கூட்டணியா, என்ன ரகசிய உடன்பாடா என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த ஜிபேல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ மோடி அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு போல தெரியுது. என்னன்னா ஜிபேல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி மோடிஜியினுடைய அந்த செயலில இவங்க அதிமுகவினுடைய வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் செய்கிறார்களோ என்கிற ஐயப்பாடு தான் வருகிறது. இருங்க, நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற காரணம் என்னன்னா, தேர்தல் நேர்மையாக நடக்காது. இந்த தேர்தலை தேர்தல் ஆணையமே முதல்ல நேர்மையாக அறிவிக்கலை. நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற சபாநாயகர் ஐயா அப்பாவு சொல்றாரு, இந்த தேர்தலை தமிழகத்திலே முதல் கட்ட தேர்தல் நடந்தது, இறுதி கட்ட தேர்தல் வர 45 நாள் இடைவெளி இருந்தது. இந்த இடைவெளியிலே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நடத்தி இருக்க முடியும். ஆனால் சட்டமன்றத்துக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அதிரடியாக நாடாளுமன்ற தேர்தல்
அறிவிக்க பிறகு இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சபாநாயகர் சொல்கிறார். எனவே சட்டமன்றத்தினுடைய அந்த பணி நாட்களை வெட்டி கூர்க்க வேண்டியிருக்கு. அதிமுக நண்பர் பேசுவது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் என்ன கேட்கிறாரா, நீங்க மின் கட்டணத்தை உயர்த்த போறீங்க. உதய் மின் திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை ஏற்கவில்லை. அதற்கு ஒப்புதல் அளித்தது அம்மையாருடைய மரணத்துக்கு பிறகு உங்களுடைய அதிமுக. அந்த உதய் மின் திட்டத்தின்படிதான் மின் வாரியங்கள் பிரிக்கப்பட்டு மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட வேண்டும், இல்லை என்றால் மாநிலங்களுக்கு நிதி தரப்படாது என்கிற நிபந்தனையை ஏற்றுக்கொண்டது அதிமுக. அதே போல நீங்க என்ன கேட்குறீங்க, நீட் தேர்வை போக்கிட்டீங்களா? ஏங்க இப்ப நியாயமா பார்த்தா இந்த நீட் தேர்வுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த நீட் தேர்வு எதிர்ப்பு என்பது அகில இந்திய களத்துக்கு விரிவடைந்திருக்கிறது. இதே உங்க அதிமுக தான் அம்மா இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வரல. நீங்க வந்த பிறகு உங்க சட்டப்பேரவையிலேயே இருங்க, நீங்க சட்டப்பேரவையிலேயே தீர்மானம் நிறைவேற்றினீங்க தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேண்டும் என்று. இன்றைக்கு நீட் தேர்வு என்பதே ஒரு மோசடி. நீட் தேர்வில் மோசடி அல்ல, நீட் தேர்வே ஒரு மோசடி என்று முதலமைச்சர் சொல்றாருன்னா அதிமுக இன்னைக்கு நீட் தேர்வு எதிர்த்து போராடணும். ஆனா நீட் தேர்வு பிஜேபி நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய நீங்க திமுக நோக்கி கேள்வி கேட்கிறீங்க. திமுகவும் அதனுடைய இந்தியா கூட்டணியும் நீட் தேர்வை எதிர்த்து போராடுகிறது. நாங்க ஏதோ ஓட்டு மாறுறதை மட்டும் வச்சு சொல்லலைங்க. எத்தனை தொகுதிகளில் அதிமுக பலமான வேட்பாளர்களை நிறுத்தியது? ஏன் இதே வேலுமணி அவர்கள், அதிமுக வேலுமணி தேர்தல் முடிஞ்ச உடனே சொல்றாரு, இது பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தால் நான் வந்து இந்த இவ்வளவு பெரிய தோல்வியை அதிமுக சந்தித்திருக்காதுங்கிறாரு. கூட்டணி தான் வச்சிட்டீங்களே, அதனால தானே போன தடவை 6 சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக வென்ற நிலையில அண்ணாமலை அதிக ஓட்டு வாங்குறாரு. கொள்கை ரீதியாகவும் பாஜக 10 ஆண்டு காலம் பாஜக அனைத்து மக்கள் இப்பொழுது இல்ல இப்ப அதிமுக நான் என்ன சொல்றேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கிறார். பாஜகவோடு பேரம் பேசி அந்த கட்சியினுடைய வாக்குகளை நீங்க பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் பண்றீங்க. அதற்கு பல்வேறு வழக்குகள் காரணமா இருக்கலாம். அதைத்தான் ப. சிதம்பரம் சொல்றார். பாஜகவினுடைய மேலிட கட்டளை. ஏங்க இந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி எத்தனை இடத்துல பிரதமர் மோடியை எதிர்த்து பேசினாரு, எத்தனை இடத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்த்து பேசினாரு. ஒன்று சொன்னீங்க, நாங்கள் குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சது தப்புன்னு சொல்லி. எத்தனை எவ்வளவு இதே வேளாண் சட்டத்தை ஆதரிச்சீங்க. பொதுப்படையா சொல்லிட முடியுமா? ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்னு நினைக்கிற எடப்பாடி அவர்கள் வந்து கட்சி அழிஞ்சு போகணும்னு நினைப்பாரா? சகோதரி தெரிந்தோ தெரியாமலோ அதைத்தான் செய்கிறார்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அப்பனா இன்னைக்கு இது பிரதான தேர்தல்ல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் எதற்கானது? இல்ல ஒரு நிமிஷம், நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் எது குறித்தது? நாட்டை யார் ஆள வேண்டும் என்பது. நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தில் திமுக அரசை எதிர்த்து தான் அவர் அதிகமாக பேசினாரே தவிர 10 ஆண்டு காலம் இருந்தீங்க. வெளியே வந்த பிறகு நீங்கள் குறை சொல்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல. உங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பாஜகவை எதிர்த்து என்ன பேசுனீங்க, மதவெறியை எதிர்த்து என்ன பேசுனீங்க. ஆனால் இப்போ என்னன்னா, இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் நீங்கள் பாமகவை அல்ல பாஜகவை ஆதரிக்கிறீர்கள். ஏன்னா இந்த தேர்தலில் வந்து பாமக அதிக ஓட்டு வாங்கினா அது யாரு ஜம்பம் முடிச்சுக்குவா? பாஜக கூட்டணி தான் அதுக்கான கிளைம் வரப்போகுது. நான் அழிக்கிறான்னு சொல்றது என்பது பாஜக வளர்வது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் நல்லதல்ல. மனுஷபுத்திரன் சொன்னவர் வளரவும் இல்லை. அவர்கள் வந்து மற்ற கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தான் அந்த வாக்கு சதவீதத்தை காட்டியிருக்காங்க. ஆனால் அதிமுக வலுவான போராட்டத்தை 40 தொகுதியிலும் நடந்து இருந்தால் இத்தனை தொகுதிகளில் காப்பு தொகையை இழந்திருக்க மாட்டார்கள். பல இடங்களிலே சில இடங்களிலே 4வது இடத்திற்கும் 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். அதனுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் எடுத்த வியூகம்னு சொன்னார் இல்லையா, அந்த தவறான வியூகத்தின் தொடர்ச்சி தான் விக்கிரவாண்டியை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்வது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பாமகவை ஆதரிக்கிறோம் என்பதுதான் பொருள்படும். அதைத்தான் அவங்க செய்ய போறாங்க இந்த தேர்தலில். நீங்க திமுகவை நேரடியாக களத்திலே எதிர்ப்பதற்கு பதிலாக போய் பாஜக பின்னால ஒளிஞ்சுக்கிறது என்பது அல்லது மறைமுகமாக ஆதரிப்பது என்பது எந்த வகையிலும் அந்த கட்சிக்கு நல்லதல்ல. அது வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப என்ன சொல்றாரு, ஜெயலலிதாவே ஒரு இந்துத்துவவாதின்னு அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறார். ஆனா இதுக்கு நீங்க இப்ப ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க அதெல்லாம் கடுமையா எதுக்குறீங்கன்னு சொன்னா அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டை அல்லது அந்த சான்றிதழை ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக எதிர்கொண்டிருக்க வேண்டும். புறக்கணித்தது என்பது மறைமுகமாக பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவுக்கு ஆதரவு நிலைப்பாடே ஆகும். ஓகே, இது ஒரு தவறான வியூகன்றீங்க. மக்களிடமும் இது தொடர்பாக கேள்வியை கேட்டிருந்தோம்.
பாஜகவுக்கு உதவி செய்யவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியிருப்பது கள யதார்த்தம் என்று 64 விழுக்காட்டினரும், எடப்பாடிக்கு நெருக்கடி தர என 15 விழுக்காட்டினரும், திமுக மீதான புகாருக்கு பதிலடி அப்படின்னு 10 விழுக்காட்டினரும், அதிமுக வாக்குகளை கவர என்று 11 விழுக்காட்டினரும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது பற்றிய பார்வைகளையும் பேசுவோம். திரு செல்வம், உங்களுடைய இறுதி கருத்தை முன்வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு நிமிடம். அதாவதுமா அதிமுக புறக்கணிப்பதற்கான காரணம் 2 காரணம் நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக பிளவுபட்டு நிற்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி திட்டம் வகுக்கிற அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கி விடுவதற்கு அல்லது அவரை நிராகரிப்பதற்கு எல்லாம் தயாராகிருக்கிறாங்க. அதனால ஒரு பயம் ஒன்று. அதனால ஏற்கனவே பெற்ற 10 முறை பெற்ற தோல்வியோடு 11ஆக சேர்ந்து அவருக்கு மிகப்பெரிய சங்கடத்தை நெருக்கடி ஏற்படுத்தி விடக்கூடாது என்கிற அச்சம் ஒன்று. இன்னொன்று, திமுகவிற்கு ஆதரவாக திமுக அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அந்த கொடநாடு வழக்கு இருக்கு பாருங்க. திருமதி சசிகலா அவர்களே கூட நேற்றைக்கு ரொம்ப வெளிப்படையா சொன்னாங்களே, கொடநாடு வழக்குன்னு சொல்லி முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2021 பாருங்க மனுஷபுத்திரன். ஆமா, சரி, திமுகவுக்கு ஆதரவாக 2021 சட்டமன்ற தேர்தலில் இப்போதைய முதலமைச்சர் ஒரே நிமிஷம், நீங்க என்ன ஆதரவு அவங்க தரணும், அதிமுக என்ன ஆதரவு தரணும்? ஒரு நிமிஷம், ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது 2021 தேர்தல் பிரகடனத்திலேயே, தேர்தல் சுற்றுப்பயணத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் கொடநாடு குற்றவாளிகளை நான் கண்டுபிடித்து கைது செய்வேன் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்களை பார்த்து ஏதோ ஒரு வகையில் பயம் இருக்கிற காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி மௌனமாக இருக்கிறார். அதுதான் உண்மை. சரி, ஓகே. எங்களுக்கு பிஜேபிக்கு இதை பத்தி கவலையும் இல்ல, அக்கறையும் இல்ல. நாங்கள் தேர்தலில் மக்களை சந்திக்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணன் அண்ணாமலை தயாராக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்கிற ஒரு அவப்பேரை துடைப்பதற்காக அவர் திமுக ஆதரவாளராக செயல்பட்டால் அவர் அரசியல் வாழ்க்கையில் அது ஒரு கௌரவமான விஷயமாக இருக்கும். ஆனால் கள யதார்த்தம் அப்படி அல்ல. பொதுவாக இந்த 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் திமுக ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை மக்களிடம் பெற்றிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம். அதாவது இவங்க ஒரு பொய்யான மித்தை கட்டமைக்கிறாங்க. என்னென்னா, ஒரு ஏதோ அந்த விக்கிரவாண்டி தொகுதி அல்லது அந்த வட மாவட்டங்கள்ங்கிறது ஏதோ பாமகவுடைய பெல்ட்டு, காலகாலமாக அது அவங்க கையில் இருக்கிற மாதிரி தேர்தல் வர்றாரு அப்படி சொல்லலை. அதில் பாமகவும் வெற்றி பெற்றிருக்கு, அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு, திமுகவும் வெற்றி பெற்றிருக்கு. இப்படி தான் கொங்கு மண்டலத்தை பற்றி ஒரு கதையை கட்டினாங்க. கொங்கு மண்டலங்கிறது ஏதோ இப்போ பாஜகவுக்கு உரியது, இல்லைன்னா அதிமுகவுக்கு அது பெரிய செல்வாக்கு இருக்குன்னு. அதே மாதிரி கன்னியாகுமரி ஏதோ பாஜகவுக்கு சொந்தமான இடம். தேர்தல்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்களில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி எவ்வளவு மகத்தான வெற்றிகளை இந்த தொகுதிகளில் பெற்றிருக்கிறது என்பதை, அப்படி இருக்கிற போது இவர்கள் பரப்புவது அனைத்தும் பொய், கட்டுக்கதை. திமுக இந்த தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெல்லும். திரு அக்னீஸ்வரன், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கிய வாக்குகள் 1,17,00,000, அதிமுக வாங்கியது 1,57,00,000. 2வது இடத்துல இருக்கிறது அதிமுக தான். இப்போ மனுஷபுத்திரன் சார் சொன்னார், இது 5% தான் அண்ணாமலை அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அதிமுகவும், அது நடக்காது, நடக்கவும் கூடாது நாட்டு மக்களுக்காக, ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்தா அப்பயும் இதை தானே சொல்லுவீங்க. பாஜக தான் அதிமுக வாக்குகளையும் சேர்த்து நாங்கள் தான் சொல்லுவாங்கல்ல. இது தெரிஞ்சுதான் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், கள்ள கூட்டணி அப்படிங்கிறத சொல்லுகிறவர்கள் எல்லாம் நல்ல கூட்டணி நினைச்சுக்கிட்டா மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் வரும் தேர்தலில். ஓகே, அப்ப முடிவை மாத்திக்கிறதா இல்ல? பாப்போம். நீங்க திரு எடப்பாடி அவர்களையும் அதிமுகவையும் குறை சொல்லுவதே உங்களுக்கு அரசியலா வச்சிருக்கீங்களே, தயவு செஞ்சு திருத்துங்க, மாத்திக்கோங்க. அதே மாதிரி மதுக்கூர் ராமலிங்க அவர்கள் சொல்றாரு, அவர் சொல்றாரு, ஏங்க நீங்க திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டு அதிமுக பத்தி தயவு செஞ்சு விமர்சிங்க. நீங்க குதிரைக்கு மேல ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு நீங்க பேசாதீங்க இன்னொரு கட்சியை பத்தி. திரு மதுக்கூர் ராமலிங்கம், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்குமா?
இல்ல நீங்க முதல்ல பாஜக மாயையிலிருந்து வெளியே வந்து இப்ப பாஜக விமர்சிங்க. இப்ப இங்க நாங்க திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி இருக்கிறோம். வெளியில அதனாலதான் வந்தாச்சு விக்கிரவாண்டி சார். தொகுதி நீங்க உட்பட நம்பல அதை இல்ல. ஆதரிக்கிறோம். நீங்க ஜெயிக்கணும் ஆனா நான் இருக்கீங்களா? உங்களுக்கு அன்போடு அவர் இறுதி பார்வை முன் வச்சிருக்கட்டும் சார். அன்போடு சொல்லிக் கொள்வது இல்ல, ஒரு நிமிஷம். உங்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்வது, தயவு செய்து நீங்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாலும் கூட பாஜகவினுடைய அந்த இதிலிருந்து நீங்க இன்னும் வெளியே வரல. அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு சதவீதத்தை பறி கொடுத்திருக்கிறீர்கள். எனவே எங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்வதை விட உங்க கட்சி தலைமைக்கு புத்தி சொல்லுங்க. பாஜகவை எதிர்த்தால் தான் தமிழ்நாட்டில் நம்ம வளர முடியுங்கிறத சொல்லுங்க. அதை விட்டுட்டு அச்சுறுத்தல், திமுக அச்சுறுத்தலுக்கு பயந்துன்னு பாஜக நண்பர் சொல்றாரு. ஆனா இன்னமும் அதிமுக பிடி வந்து பிஜேபி கிட்ட இடி மூலமா பல்வேறு துறைகள் மூலமா இருக்கு. நான் ஒன்ன சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் ஜாதியாக வாக்களிக்க மாட்டார்கள் என்பதற்கு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய முடிவு உட்பட பலதை உணர்த்துது. இதை மனசுல விட்டு தான் பாஜக பாமகவை முன்னிறுத்துகிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்ததை போல விக்கிரவாண்டி தொகுதியிலும் இந்தியா கூட்டணிக்கு மகத்தான வெற்றி. திருப்பரியன் மிகச் சுருக்கமா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு பாமகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்திருக்கு. அதனால் அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சவுத்துலேயும் கொங்குலேயும் பிரிஞ்சிருந்தனால சரியாக வரல. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பை அவர்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இது கட்சியை இன்னும் பின்னோக்கி தான் எடுத்து செல்லுமே தவிர 26 நோக்கி போகும்போது இன்னும் பலவீனமாக அதிமுக போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தென்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ மக்கள்கிட்ட போகாத எந்த கட்சியுமே வந்து காலப்போக்கில் அது மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷன் நம்ம இத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியிலும் அதிமுக முடிவை மாற்றுமா, இதே முடிவில் தான் தொடருமா அப்படிங்கிற பொறுத்து தான் பார்க்கணும். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.